வணக்கம். 12 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், விற்பனை செய்பவர்களுக்கு கடும் ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம். பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவில் கடுமையாக்கப்பட்ட தண்டனை. சட்டப்பேரவையில் அதிமுகவினர் நடந்து கொண்ட விதம் கவலையளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் குற்றங்களை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். போதைப் பொருட்களை தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 2 ஆண்டுகளில் 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் என்றும் பேரவையில் விளக்கம். கோடநாடு கொலை வழக்கில் இதுவரை 268 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடந்து வருவதாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவை மாநகராட்சியை விபத்தில்லா பகுதியாக மாற்ற 5 கோடி ரூபாயில் செயல் திட்டம் என்று அறிவிப்பு. சென்னை அம்பத்தூர் அடுத்த கதிர்வேடு பகுதியில் பயங்கர தீ விபத்து. வாசனை திரவியங்கள் பேக்கிங் செய்யும் குடோனில் பற்றிய தீயை அணைக்க போராட்டம். தொடர் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு. தேவாலா மலைச்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சரிந்து விழுந்த மரம். கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனச்சரக பகுதியில் மான்கறி சாப்பிட்ட 6 பேர் கைது. வேலியில் சிக்கிய மானை இறைச்சியாக்கி சாப்பிட்டு வீடியோ வெளியான நிலையில் வனத்துறை நடவடிக்கை. சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 4 தொழிலாளர்கள் பலியான சோகம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கோவை வெள்ளலூர் அருகே மகாலிங்கபுரம் பகுதியில் சிறுவனை சூழ்ந்த திருநாய்கள். நல்வாய்ப்பாக உரிய நேரத்தில் தந்தையால் மீட்கப்பட்ட சிறுவன். ரத்து செய்யப்பட்ட யுஜிசி, நெட் உள்ளிட்ட 3 தேர்வுகளுக்கு புதிய தேதி அறிவிப்பு. ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறவிருப்பதாக தகவல். சாறை சாறையாக அமர்நாத் செல்லும் யாத்ரிகர்கள் குழு நன்வான் முகாமிலிருந்து உற்சாகமாக புறப்பட்டனர். கோவையில் தாயை பிரிந்து தவித்த குட்டி யானை உயிரிழப்பு. நீலகிரி தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் பரிதாபம். கல்கி 2898 கிபி படக்குழுவினர் மற்றும் இயக்குநருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. இந்திய திரையுலகை வேறு தரத்திற்கு முன்னேற்றியிருப்பதாக பாராட்டு. தெலங்கானாவில் பணியிட மாற்றம் பெற்ற ஆசிரியரின் காலை பிடித்து மன்றாடிய மாணவர்கள். அரசு உத்தரவை மீற முடியாது என்று கூறி பிரியாவிடை கொடுத்த ஆசிரியர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளில் கொள்ளையடித்த கோடீஸ்வரரான பாஜக நிர்வாகி கைது. 85 சவரன் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார்.
T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி பார்படோஸில் இன்று மாலை நடைபெறுகிறது. கோப்பையை வெல்ல இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் முனைப்பு. லடாக் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தலைநகர் டெல்லியிலும் கூட பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் தற்போது லடாக் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ வீரர்கள் லடாக் அருகே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பீரங்கி வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் பீரங்கி அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். லடாக்கில் பயிற்சியின் பொழுது 5 ராணுவ வீரர்கள் தற்பொழுது ஆற்றில் மாயமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. அதில் ஒருவருடைய உடலானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் தற்பொழுது அந்த உடலை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக நேற்று லடாக்கினுடைய அந்த LAC என அழைக்கப்படும் எல்லைப் பகுதியில் உள்ள அந்த மந்திர் மோர்க் என்ற இடத்தில் நடத்தப்பட்டிருந்த பயிற்சியின் பொழுது இவர்கள் சென்ற அந்த ஒரு டேங்க் T-72 டேங்க் என்பது எதிர்பாராத விதமாக ஆற்றினுடைய நீர் அளவு கூடியதன் காரணமாக கவிழ்ந்ததை அடுத்து இந்த 5 வீரர்களுமே ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். அதில் ஒருவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாகவும் மற்ற 4 பேரை தேடும் பணியில் தற்போது ராணுவமானது ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. ஜூனியர் கமிஷன் ஆபீசர் என அழைக்கப்படும் இந்த 5 பயிற்சிக்காக அந்த லடாக்கினுடைய தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் உள்ள அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த விபத்தானது ஏற்பட்டது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் இன்று காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் ரசாயன மூலப்பொருட்கள் கலவை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் பட்டாசு ஆலையில் பணியிலிருந்த 4 ஆண் தொழிலாளர்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வெடி விபத்தில் அடுத்தடுத்திருந்த பட்டாசு தயாரிப்பு அறைகளும் சேதமாகியிருக்கிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த மாதம் 9ஆம் தேதி சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிடம்